எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் என்பு பெண்ணுருவா கண்டதும் மறைக்கதவினை திறந்ததும் கண்ணி தன் தமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாற்றீர். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. இன்று புதிய ஒரு குருவருள் ஆன்மீக மையத்தில் இணையம் வழியாக நுழைவதற்கு அருள் செய்த திருவருள் இறையருளும் கூட்டி வைத்துள்ளது. இறைவனுக்கு நன்றி கூறி இந்த ஆன்மீக மையத்தில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஹீலர் அருள் அவர்களுக்கும் அமுதா அம்மா அவர்களுக்கும் இதனை மேலும் அவர்களோடு இணைந்து நல்ல முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற சசிகலா சுதா அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையத்தில் என்னை இது பற்றிய செய்திகளை சொல்லி இதனுள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட டாக்டர் சுமதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய உலகம் பல்வேறு சூழல்களில் சிக்கி தவிக்கிறது. எதனை தின்றால் எது தீரும் என்பதற்காக எல்லா இடங்களிலும் சென்று சென்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மக்களுக்காக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உளம் நலமாக இருக்க வேண்டும் என்று இரண்டு நலன்களை மேற்கொண்டு, உளநலம் என்பதும் உடல் நலம் என்ற இரண்டையும் மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்ற குருவருள் ஆன்மீக மையத்திற்கு என்னுடைய பணிவு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய செய்தி என்ன என்பது திருமுறை என்பது. சைவர்களுக்கு திருமுறை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. திருமுறை பாடியவர்கள் யார், அது எத்தனாம் திருமுறை என்பது எல்லாம் பலரும் அறிந்திருக்கலாம். ஆனால் முறையாக அதனுடைய செய்திகள் ஆங்காங்கு சிலர் தெரிந்திருக்கலாமே தவிர முறையாக இன்றைய தலைமுறை தெரிந்திருப்பார்களா என்பது ஒரு ஐயத்துக்குரியதாக இருக்கிறது. நம்மளுடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் திருமுறை பற்றி அறிந்திருக்கின்றார்கள், அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், பேசுவார்கள், வழிபாடு செய்வார்கள். ஆனால் நம்மளுடைய தலைமுறையினர், அடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு திருமுறையினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது தெரியுமா என்பதே ஒரு ஐயப்பாடாக இருக்கின்றது. அந்த சிந்தனை நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த ஒரு தலைப்பு கொடுக்கலாமே என்று ஒரு எண்ணம் வந்தது. ஆதலால் இந்த திருமுறை தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், திருமுறை என்பதனுடைய பொருள் என்ன, அது மட்டுமல்லாமல் அது எப்படி முதல் நூலாக இருந்து அதனை அடுத்து வழிநூலாக வந்து அதனை அடுத்து சார்பு நூலாக அமைந்திருது என்பதை நாம் இன்று ஒரு மணி அளவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சிந்தனை இன்று முடியவில்லை என்றால் அடுத்ததாகவும் அதனை பற்றி நாம் நீண்ட ஒரு தலைப்பாக வைத்துக்கொண்டு இரண்டாக பிரித்து கொள்ளலாம். முதலாவதாக நாம் பார்ப்பது திருமுறை. திருமுறை என்று சொன்னால் இதனை பாடியவர்கள் யார் என்பது ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். என்று சொல்லும் பொழுது 12 திருமுறை என்று சொல்லுகின்றோம். இந்த திருமுறை பாடிய அருளாளர்கள் யார், எதற்காக அவர்கள் பாடியுள்ளார்கள், ஏன் பாட வேண்டும் என்று அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்கின்றது. கோயிலில் சென்று பாட வேண்டும், இறைவனை மட்டும் பாட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நம்மை போன்ற உலக மக்களுக்கு நல்ல நெறிப்படுத்துவதற்காக அருளாளர்கள் அவர்களால் வழிகாட்டப்பட்டதுதான் இந்த திருமுறை. நமக்காக அருளச் செய்யப்பட்டது. அவர்கள் பொன்னும் பொருளும் கேட்டு அவர்கள் பாடவில்லை. நமக்கு இது வேண்டும், நமக்கு ஏற்பட்ட நோயினை நீக்க வேண்டும், நமக்கு ஏற்பட்ட வறுமையினை போக்க வேண்டும், இறந்தாரை எழுப்ப வேண்டும், துன்பத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்று
அருளாளர்கள் சமயத்தோடு அவர்கள் இறைப்பணியினை மேற்கொண்டார்கள். இறைப்பணியினை மேற்கொள்ளும் பொழுது இறைவன் வழிபாடு மட்டும் என்பது நோக்கமல்ல. அந்த இறை வழிபாட்டில் சமுதாயம் இருந்தது, சமுதாயத்தில் இறை வழிபாடு இருந்தது. இந்த இரண்டும் இணைந்து கொண்டே வருகின்றன. இந்த வகையில் பார்க்கும் பொழுது திருமுறை என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, திரு என்றால் என்ன, முறை என்றால் என்ன தெரியும். முறையா செய்யணும், முறையா செய்யணும். முறை என்றால் என்ன? ஒழுங்கு, நியதி. இது இவ்வாறு இருக்கும், அவன் இதனை இவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பது. அப்போ முறை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று நாம் பார்த்தோமானால், ஊழ் என்று சொல்லலாம், நியதி என்று சொல்லலாம், கூட்டு என்று சொல்லலாம், கட்டு என்று சொல்லலாம், நூல் என்றும் கூட அதற்கு பெயர் உண்டு. தொன்மை, பழமை என்பதெல்லாம் முறை என்ற சொல்லுக்கு. திரு அப்படின்னா என்ன பொருள் என்று நாம் பார்க்கும் பொழுது, திரு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். திருமகள். திருமகள்னா யாரு? செல்வத்துக்கு உரியவள் திருமகள், அலைமகள். திரு என்றால் என்ன? பல பொருள்கள் இருக்கு. திரு என்பது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரு செல்வம். என்ன செல்வம்? நமக்கு பொன்னும் பொருளும் தருகின்ற இறைவன். அப்ப என்ன தருகின்றான்? இன்பத்தை அனுபவிப்பதற்கு செல்வத்தை தருகின்றான். அப்ப அந்த திரு என்பது செல்வத்தை சுட்டுகிறது. என்ன செல்வத்தை சுட்டுகிறது? திருமுறையில் வருகின்ற அந்த திரு என்ன செல்வத்தை சுட்டுகிறது என்று சொன்னால், சிவானந்த செல்வத்தை சுட்டுகிறது. இறைவனிடத்தில் அந்த செல்வம் இருக்கிறது. இறைவன் சிவானந்தன். அவனிடத்தில் இருக்கின்ற செல்வம் திரு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ திருமுறை என்பது சிவானந்தமாகிய செல்வத்தை தருவது, சிவானந்தமாகிய செல்வத்தை நமக்கு உணர்த்துவது. இதுதான் திருமுறை என்கின்ற சொல்லினுடைய பொருள். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், திரு என்பதற்கு திருச்சிற்றம்பல கோவையாருக்கு உரை எழுதிய ஆசிரியர் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், திரு என்பது கண்டாரால் விரும்பப்படுவது. இப்ப திரு என்றால் யாரு என்ன? யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்களால் விரும்பப்படுவதுதான் திரு. அப்போ கண்டாரால் விரும்பப்படும் தன்மை, நோக்கம், அழகு என்று பேராசிரியர் என்கின்ற ஒரு பெருமகனார், மிகப்பெரிய உரையாசிரியர் நமக்கு திரு என்பதற்கு விளக்கம் எழுதி செல்லுகின்றார். அப்ப திருமுறை என்பது இறைவனிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், நமக்கு தருவதுதான் திருமுறை. இப்ப இந்த திருமுறை என்று சொல்லும் பொழுது எத்தனை திருமுறைகள் இருக்கின்றது, யார் யார் இதனை பாடி இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம திருமுறை என்று சொல்கின்றோம். அதற்கு இன்று நாம் என்ன பேர் வைக்கின்றோம்? தேவாரம் என்று சொல்லுகின்றோம். தேவாரம் என்கின்ற சொல் யார் பாடியதற்கெல்லாம் தேவாரம் என்று முடிகிறது. எல்லாமே 12 திருமுறை என்று சொல்லுகின்றோம். 12 திருமுறைகளும் தேவாரமா என்றால் இல்லை. இப்போ தேவாரம் என்பது என்ன? யார் பாடியதற்கு தேவாரம் என்று பொருள் என்று சொல்லும் பொழுது, நமக்கு மூவர் முதலிகள் என்று சொல்லுவோம். எப்படி ஆழ்வார்களில் மூவர் முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லுகின்றோமோ, அதே மாதிரி தேவார மூவர் தேவாரம் என்றும் சொல்லலாம். மூவர் தேவாரம் என்று சொன்னால் யாருடையது? திருஞான சம்பந்தருடையது, அடுத்ததாக திருநாவுக்கரசருடையது, அதற்கு அடுத்ததாக நாம் சொல்லுவது சுந்தரருடையது. இப்போ மூவர் பாடியது நமக்கு தேவாரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ திருஞான சம்பந்தர் என்ன பாடியிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது, முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. இப்போ 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். 4ஆம் திருமுறையும் 5ஆம் திருமுறையும் 6ஆம் திருமுறையும் பாடியவர் அவரை அடுத்து அவரோடு இணைந்து வயதால் மூத்தவர். 80-16 என்ற அளவில் 83 என்ற அளவில் மிகப்பெரிய மூப்பிலும் மிகப்பெரிய சிறிய வயதிலும் இருக்கக்கூடிய 2 அருளாளர்கள் சேர்ந்து வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் நமக்கு திருநாவுக்கரசர் 4, 5, 6 என்கின்ற திருமுறையை நமக்கு அருளி செய்துள்ளார்கள். அப்போ முதல் 3 திருமுறை நமக்கு திருஞான சம்பந்தர் அருளியது. அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை இது நமக்கு திருநாவுக்கரசர் அருளியது. 7ஆம் திருமுறை என்பது நமக்கு இறைவனிடத்தில் இறைவனை தூது அனுப்பியவர், இறைவனையே தோழனாக கொண்ட சுந்தரர் நமக்கு அருளி செய்தது இந்த 7ஆம் திருமுறை. அப்போ இந்த மூவர் பெருமக்களால் பாடியது. ஞானசம்பந்தர்,
திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 3 பெருமக்களால் 3 அருளாளர்களால் பாடப்பட்டதுதான் நமக்கு திருமுறை. அப்போ இந்த தேவார மூவர் என்று சொன்னால் இவர்களைத்தான் சொல்லப்படும். இவர்களைத்தான் சுட்டும். மூவர் தேவாரம் என்று சொன்னால் இவர்கள் பாடிய 3 தேவாரங்களை சுட்டும். இது 3 பேர்கள் பாடியது. அடுத்ததாக வரக்கூடியவர். இப்போ தேவார மூவர்னா யார் என்பது நமக்கு ஓரளவு தெரிந்தது. சமயக்குரவர் நால்வர் என்று சொல்லும் பொழுது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த மூவரோடு 3 தேவாரங்களை பாடிய இந்த மூவரோடு இன்னொருவர் அங்கு வருகின்றார், மாணிக்கவாசகர். இப்ப நால்வராக வரும் பொழுது அந்த தேவாரம் என்கின்ற சொல் அங்கு வருவது கிடையாது. சமயக்குரவர் நால்வர் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த இடத்தில் வரக்கூடியவர் மாணிக்கவாசகர் அருளியது நமக்கு 8ஆம் திருமுறை. இறைவன் குருவாக வந்தான், குருவாக வந்து அவரை ஆட்கொண்டான். ஆட்கொண்டு திருப்பெருந்துறையில் அமைச்சராக இருந்த அவரை ஆட்கொண்ட வள்ளல் பெருமான் நம்மளுடைய மதுரை சொக்கநாதர். அவர் பாடியது திருவாசகம். இன்று உலகம் முழுவதும், தமிழகம் எங்கும் உலகம் முழுவதும் திருவாசகம் முற்றோதல் என்பது இன்று பல இடங்களில் நடைபெறுகின்றது. அந்த உணர்வு பூர்வமாக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். இன்று எல்லா இடங்களிலும் திருவாசகம் முற்றோதல், திருவாசகம் முற்றோதல் என்று ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் எத்தனை பேர் அதனுடைய பொருள் அறிந்து உணர்ந்து ஓதி நெஞ்சு நெக்குருகி உள்ளம் கசியணும். கசிந்து அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர வேண்டும். உணர்ந்து ஓதுவதாக இருக்கும். அவ்வாறு பாடப்பட்ட சிறப்புடையதாக மாணிக்கவாசகரால் பாடப்பட்ட சிறப்புடையது 8ஆம் திருமுறை. அதுல மூவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், அவர் பாடிய பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. இறைவனை கேட்டு எழுதி கொண்டது இந்த திருவாசகம். அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதி கொண்டது. எழில் வாதவூரான் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதி கொண்டது என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தை சொல்ல சொல்ல இறைவனை கைப்பட எழுதி கொண்ட சிறப்புக்கு உரியது இந்த திருவாசகம். அந்த திருவாசகத்தோடு இன்னொரு இலக்கியமும் இருக்கின்றது. பலர் அது அறியாத ஒன்று. 8ஆம் திருமுறை என்று சொன்னால் திருவாசகம் மட்டும் என்று எண்ணுகிறார்கள். அதனோடு திருச்சிற்றம்பல கோவையார், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கோவையார். கோவையார் என்று சொன்னால் தஞ்சை வாணன் கோவை என்று ஒரு இலக்கியம் இருக்கு. ஆதலால் திருச்சிற்றம்பலம் உடைய கோவை, திருச்சிற்றம்பலவனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் திருச்சிற்றம்பல கோவை. இப்ப இறைவன் பாவை பாடிட்டீங்க. திருவாசகத்துல பாவை மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு நோக்கின்ற மகளிர் பாவை பாடியிருக்கிறார்கள். அந்த பாவை பாடிய மக்கள் தாங்கள் என்ன கேட்டுக்கொண்டார்கள் இறைவனிடத்தில் என்று சொல்லும் பொழுது, நல்ல கணவன் வேண்டும், இறை அடியாராக இருக்கக்கூடியவர் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் வைக்கின்றார்கள். தன்னலத்தை கருதி அவர்கள் வேண்டுகிறார்கள். இன்னொரு பொது நலம் என்ன? மழை பெய்ய வேண்டும் என்ற நோக்கம். அப்ப 2 நலமும் அவர்களிடத்துக்கு தனக்காக அவர்கள் வேண்டுகின்ற ஒன்று. அது மட்டும் அல்லாமல் மழை பொழிய வேண்டும், நாடு வளமாக இருக்க வேண்டும் என்ற பொது நோக்கத்தையும் அவர்கள் கொள்கின்றார்கள். இப்போ 2 அடிப்படையில் இந்த பாவை நோன்பு நோக்கின்ற அந்த பெண்கள் தாங்கள் வேண்டிய கணவனை பெற்றார்களா? இறைவனிடத்தில் தங்களுக்கு இறைவனுடைய அடியார்கள் தான் தங்களுக்கு கணவராக வர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்ததா என்று பார்க்கும் பொழுது, அந்த வாழ்க்கை எங்கு கிடைத்தது என்று சொன்னால், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் கேட்டதால் திருச்சிற்றம்பல கோவையார் பாடினார். ஆதலால் இந்த பாவையர்கள் வேண்டிய வரங்கள் எங்கு வந்தது என்று சொன்னால் திருச்சிற்றம்பல கோவையாரில் வந்தது. அவர்கள் கேட்ட கணவன் இறையடியார், சிவனடியார். சிவனடியாரே அவர்கள் கணவராக வந்தார்கள். அவர்களோடு இல்லறம் நடத்தினார்கள். இதையெல்லாம் அந்த திருச்சிற்றம்பல கோவையார் நமக்கு விரிவாக காட்டுகின்றது. அப்போ மூவர் பாடியது தேவாரம். 4ஆம் அவராக இருக்கின்ற மாணிக்கவாசகர் நமக்கு பாடியது 8ஆம் திருமுறை. அப்ப 8ஆம் திருமுறை என்பது இறைவன் குருவாக வந்து ஆட்கொண்ட தன்மை உடையது திருவாசகமும் திருச்சிற்றம்பல கோவையாரும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது 9ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறை இப்ப 8 திருமுறை பார்த்துட்டோம்.
8 திருமுறைக்கு அடுத்து 9ஆம் திருமுறையாக வருவது நமக்கு திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 9 பேர் நமக்கு பாடியிருக்கின்றார்கள். அது பின்னர் நம்ம வாய்ப்பு வரும்பொழுது அது யார் யார் என்பதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த 9ஆம் திருமுறையில 2 இலக்கியங்கள் இருக்கிறது. திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு. பல்லாண்டு, பல்லாண்டு என்று பாடக்கூடிய ஒரு இலக்கியம். அடுத்தது திரு இசைப்பா. இந்த திரு இசைப்பாவும் திருப்பல்லாண்டும் நமக்கு 9 பேர் பாடியிருக்கின்றார்கள். சேந்தனார் பாடியது 2மே இருக்கு. நமக்கு திரு இசைப்பாவும் பாடியிருக்கின்றார், திரு பல்லாண்டும் பாடியிருக்கின்றார். யாரெல்லாம் இதனை பாடியிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு திருமாளிகை தேவர் பாடியிருக்கின்றார், சேந்தனார் பாடியிருக்கின்றார், கருவூர் தேவர் ராஜராஜ சோழனுக்கு முக்கியமான வழிகாட்டியாக இருந்த கருவூர் தேவர் பாடியிருக்கின்றார், பூந்துருத்தி காடன் நம்பி பாடியிருக்கின்றார், கண்டராதித்தர் பாடியிருக்கின்றார், வேணாட்டு அடிகள் பாடியிருக்கின்றார், திருவாழி அமுதனார், குருடோத்தமர், சேதிராயர் ஆகிய இந்த 9 பேர்களும் பாடிய நூல்கள் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை. இன்று நீங்கள் இந்த ஆன்மீக மையத்தில் யோகமும் தியானமும் சொல்லி தருகின்றார்கள். அதற்கு முழு முதல் காரணமாக விளங்கக்கூடியவர் திருமூலர். திருமூலர் இல்லை என்று சொன்னால் இன்றைய சமுதாய மக்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை, அதில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை என்று சொல்லலாம். அத்துணை துறையை சார்ந்த கருத்துக்கள் அதில் இடம்பெறுகின்றன. அப்போ 10ஆம் திருமுறை திருமூலர் நமக்கு பாடி அருளியது திருமந்திரம். 10ஆம் திருமுறை. அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை மிகப்பெரிய ஒரு வியப்புக்கு உரிய ஒரு செய்தியாக நமக்கு அமைகின்றது. என்ன என்று சொன்னால் 11ஆம் திருமுறை நமக்கு 12 பேர் பாடியிருக்கின்றார்கள். 12 பேர் பாடியிருக்கின்ற அந்த இலக்கியம் பெரும்பாலும் இன்று அதிகமாக வழக்கத்தில் இடம் பெறாததாக இருக்கு. ஒரு இலக்கியம், 2 இலக்கியம், திருமுருகாற்றுப்படை எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது 12 பேர் நமக்கு பாடியிருக்கின்றார்கள். இந்த 12 பேர் பாடிய இந்த இலக்கியங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவனை பற்றிய பாடல்கள், இலக்கியங்கள் நமக்கு அதிகமாக இருக்கின்றன. அது மட்டும் அல்லாமல் சிவனுடைய மகனாக விளங்கக்கூடிய முருகனையும் பாடியிருக்கின்றார்கள். அது திருமுருகாற்றுப்படை. அது மட்டும் இல்ல, விநாயகர் பெருமானை நமக்கு பாடியிருக்கின்றார்கள். விநாயகர் பெருமானை பாடுவது நமக்கு 3 இலக்கியங்கள் நமக்கு அமைகின்றன. காரைக்கால் அம்மையார் பாடியிருக்கின்றார், நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்கின்றார்கள். அப்போ நமக்கு ஒரு மரபங்கு, ஒரு மாற்றம் வருகிறது. சிவபெருமானையே பாடி வந்த அருளாளர்கள் அந்த இடத்தில் சிவனின் மகனாக விளங்கக்கூடிய முருகனையும் பாடியிருக்கின்றார்கள், விநாயகரையும் பாடியிருக்கின்றார். அப்போ 12 அருளாளர்கள் நமக்கு பாடியிருக்கின்றார்கள். இதுல 11ஆம் திருமுறை பின்னர் வருகின்ற சிற்றிலக்கியங்கள் அத்துணைக்கு மூலமாக நமக்கு முன்னோடியாக விளங்கக்கூடியதுதான் நமக்கு 11ஆம் திருமுறை. இதுல பின்னாடி வரக்கூடிய மூவர் பெருமக்கள் பாடிய பதிகங்களுக்கு ஒரு முன்னோடியாக நமக்கு பதிக பெருவழியினை அமைத்து கொடுத்தவர், ஒரு பாதை, முதலாக ஒரு பாதை வழியினை ஏற்படுத்தி கொண்டால் அந்த வழியில் பலரும் செல்லலாம். அந்த மாதிரி நமக்கு முதலில் பெருவழி என்கின்ற அந்த பாதையை அமைத்து கொடுத்தவர் யார் என்று சொன்னால் 11ஆம் திருமுறையில் பாடிய அருளாளர்கள்ல ஒருவராக விளங்கக்கூடிய காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான் அந்த கதை. நமக்கு இறைவனை அவரை அம்மையாக ஏற்றுக்கொண்டவர். அம்மை அந்த அளவுக்கு இவள் நம்மை பேணும் அம்மைதான் என்று காரைக்கால் அம்மையாரை உமை அம்மைக்கு சிவபெருமான் அறிமுகம் செய்கின்றார். அத்தகைய சிறப்புக்குரிய அம்மையார் அவர்கள் நமக்கு பதிக பெருவழி அவர்கள் பாடுகின்றார்கள். அதுல பார்க்கும் பொழுது அற்புத திருவந்தாதி பாடியிருக்கின்றார், இரட்டைமணி மாலை பாடியிருக்கின்றார், கோயில் பதியம் பாடும் பொழுது அதில் பாடிய பதிகங்கள் இவ்வளவு பாடல்கள், 10 பாடல்கள். அவர் என்ன பாடல்கள் பண்ணோடு நமக்கு அறிமுகம் செய்தாரோ அந்த அறிமுகத்தை பின்பற்றி ஞான சம்பந்தர் 23 பண்களை புதியதாக நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அப்போ இந்த 11ஆம் திருமுறை நமக்கு பல இலக்கியங்களுக்கு முத்தாய்ப்பாக ஒரு விதை போட்டதாக இந்த இடத்தில் இருக்கின்றது. 11ஆம் திருமுறை என்று நாம் சொல்லுகின்றோமே தவிர அதில் பல சிறப்புகள் இருக்கின்றது. இன்று அதிகமாக மக்களிடையே அதிக வழக்கத்தில் இல்லாத ஒன்றாக இருக்குது. ஆங்காங்கு சில கற்றறிந்த பெருமக்கள் அதற்கு பாடம் சொல்லி வருகின்றார்கள்.
அதுல என்ன சிறப்பு என்று சொல்லும் பொழுது, இறைவனே முதலாக அங்க ஒரு இலக்கியம் பாடியிருக்கின்றார். என்னன்னு சொன்னா, திருமுக பாசுரம். இறைவன் சொக்கநாத பெருமான் பாணபத்திரருக்காக ஒரு கடிதம் சேரமான் பெருமான் அய்யனாருக்கு, சேர நாட்டில் இருக்கின்ற சேர அரசனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகின்றார். அவனுக்கு பொருள் வேண்டும் என்பதற்காக தானே கொடுத்திருக்கலாம். ஆனால் சேர அரசனுடைய பெருமை வேண்டும் அல்லவா? அந்த நாட்டுக்கு அனுப்புகின்றார். அப்போ முதலாக திருமுக பாசரத்தை பாடிய பெருமைக்கு உரியவர் நம்முடைய சிவபெருமான். சிவபெருமானே 11ஆம் திருமுறையில் ஒரு ஆசிரியராக விளங்கி இருக்கின்றார். அதுல பார்த்தோம்னா, இன்று நம்ம கடிதம் எழுதுகின்ற மரபெல்லாமே போயிடுச்சு. அலைபேசி என்று நம்மளுடைய கையில் வந்ததோ, அது பலவற்றை நாம் இழந்து விட்டோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, ஒரு கடிதம் எழுதும் பொழுது ஃப்ரம் டூம் என்று சொல்வேன். அனுப்புனர், பெறுநர், எந்த ஊரில் இருந்து, எதற்காக என்ற செய்தியெல்லாம், யார் அனுப்பியது, எதற்காக அனுப்பியுள்ளேன் என்பதையெல்லாம், ஒரு கடிதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது முறையில் ஒரு மாதிரியாக நமக்கு திருமுக பாசுரம் என்கின்ற ஒரு இலக்கியம், ஒரு 11ஆம் திருமுறையில் இறைவன் பாடியது நமக்கு அங்கு கிடைத்திருக்கின்றது. அப்போ இறைவனே திருமுறை பாடியிருக்கின்றார் என்கின்ற ஒரு சிறப்புக்குரியதாக அமைகின்றது. அது அல்லாமல் அரசர்கள் அந்த இடத்தில் கண்டராதித்தர் அங்கு பாடியிருக்கின்றார், கருவூர் தேவர் பாடியிருக்கின்றார். நிறைய இருக்கு. கருவூர் தேவர் எப்படி 9ஆம் திருமுறையில் பாடியிருக்கின்றார்களோ, அது போல நமக்கு 12 அருளாளர்கள் பாடியிருக்கின்றார்கள். அதுல யார் என்று பார்க்கும் பொழுது ஆலவாய் உடையார், திரு ஆலவாய் உடையார், ஆலவாய் மதுரை. அந்த மதுரையில் இருக்கின்ற சொக்கநாத பெருமான் நமக்கு பாடல் பாடியிருக்கின்றார். அவரை அடுத்து காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன் பாடியிருக்கின்றார், சேரமான் பெருமான் பாடியிருக்கின்றார், நக்கீரர், கபிலர், பரணர், கல்லாடர் இவர்கள் எல்லாம் அந்த இலக்கியத்தில் பாடியிருக்கின்றார்கள். இளம்பெருமான் அடிகள் என்று ஒருவர் இருக்கின்றார், அவரும் பாடியிருக்கின்றார். அதிர அடிகள் ஆகிய அவரும், பட்டினத்து பிள்ளையார் பாடியிருக்கின்றார், நம்பியாண்டார் நம்பிகள் பாடியிருக்கின்றார். அப்ப இந்த 12 அருளாளர்கள் நமக்கு இதனை பாடியிருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய சிறப்புக்குரியதாக அமைகின்றது. என்ன என்று சொல்லும் பொழுது, இந்த 11ஆம் திருமுறையும் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கின்ற இரண்டையும் ஒப்பாய்வு செய்யக்கூடிய நிலையில், அது எப்படி சிற்றிலக்கிய மாலையாக இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த 11ஆம் திருமுறையும் பல வகையான புதிய இலக்கியங்கள், பிரபந்தங்களை அறிமுகம் செய்யக்கூடியதாக நமக்கு இந்த இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, இறைவன் பாடியதும் ஒன்று, அது ஒரு சிறப்புக்குரியதாக அமைகின்றது. காரைக்கால் அம்மையார் நமக்கு பதிக பெருவழியை, பதிகத்தை பண்ணோடு நமக்கு காட்டிச் செல்லுகின்றார். அரச பெருமக்கள் இருக்கின்றார்கள். இந்த பகுதியெல்லாம் பார்க்கும் பொழுது 11ஆம் அடுத்ததாக வரும் பொழுது நமக்கு 12ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை யார் பாடியது என்று சொன்னால், நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாக அமைகிறது. பெரிய புராணம் என்று அதற்கு பேர். திருத்தொண்டர் புராணம் என்றும் சொல்லலாம். தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழார் அவர்கள் நமக்கு பாடியது. இதுல இறைவன் 11ஆம் திருமுறையில திருமுக பாசுரம் பாடியிருக்கின்றார். ஆனால் 12ஆம் திருமுறைக்கு நமக்கு அடி எடுத்து கொடுத்தவர் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேலியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடல் பாடுவதற்கு உலகெல்லாம் என்று அடி எடுத்து கொடுத்தவர் நம்மளுடைய இறைவன். சேக்கிழார் அவருக்கு எடுத்து தந்திருக்கின்றார்கள். நிறைய நம்ம இலக்கியங்களில் ஒப்பாய்வாக பார்க்கும் பொழுது இறைவன் அடியெடுத்து கொடுத்ததாக இருக்கின்றார். யாருக்கு அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது இந்த திருமுறைகளே நமக்கு ஒரு சில சான்றுகளாக அமைகின்றது. பித்தா பிறைசூடி என்று சொல்லும்பொழுது, எப்படி உன்னை நான் பாட வேண்டும் என்று சுந்தரர் கேட்க, திட்டியதனால் பித்தா என்று நீ அப்படியே பாடு என்று இறைவன் சொல்ல, அவரே அப்படி பாடுகின்றார். அதே மாதிரி உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் என்று சொல்லி சேக்கிழாருக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அதனால் உலகலாம் என்று அந்த பாடலை பாடுகின்றார். அப்போ சில ஒற்றுமைகள் பார்க்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு அந்த இடத்தில் உதவி செய்திருக்கின்றார்கள். இந்த அளவில் நம்ம 12 திருமுறைகளாக நாம் பார்க்கின்றோம். இந்த முதல் திருமுறையில் இருந்து 12 திருமுறைகள் யாரால் எவ்வாறெல்லாம் பாடப்பட்டிருக்கு என்று பார்க்கும் பொழுது, முதல் 3 ஒருவர், 4, 5, 6 அடுத்த 3 ஒருவர், அடுத்து ஒரு திருமுறை என்று சொல்லும் பொழுது ஒரு திருமுறை சுந்தரர், 2 இலக்கியங்கள் சேர்ந்து 8ஆம் திருமுறை,
9 பேர் பாடிய 2 இலக்கியங்கள் திரு இசைப்பா திருப்பல்லாண்டு என்று அவை. அது அடுத்ததாக வரும் பொழுது 10ஆம் திருமுறை, அதுக்கு அடுத்ததாக வரும் பொழுது 11 திருமுறை, 11ஆம் திருமுறை 12 அருளாளர்கள் நமக்கு பாடியிருக்கின்றார்கள். பல இலக்கிய 40 நூல்கள் நமக்கு அந்த இலக்கியங்கள் அமைகின்றன. இந்த வகையில் பார்க்கும் பொழுது 12 திருமுறையாக கடைசியாக 12ஆம் திருமுறை அமைகிறது. திருக்கோயிலில் நாம் பாடுகின்றோம். போதுவார்கள் சில சமயங்கள்ல பாடுவதை நம்ம கேட்டிருப்போம். வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுக்கு பூஜை வழிபாடு முடிக்கும் பொழுது ஓதுவார் அங்கு வந்து பாடுவார். சில பாடல்கள் பாடுவார்கள். என்ன என்று சொல்லும் பொழுது அதற்கு பெயர் பஞ்சபுராணம். பஞ்சம் என்று சொன்னால் 5. 5 புராணங்கள் அங்க பாடணும். அப்ப அந்த ஓதுவார் எது எதுல எல்லாம் பாடுவார் என்று சொல்லும் பொழுது மூவர் தேவாரத்துல ஒருத்தர் பாடியதுல ஒரு தேவார பாடல் அங்கு இடம்பெறும். ஒரு பாடல். அதற்கு அடுத்ததாக வரும்பொழுது அதுக்கு அடுத்தது திருவாசகத்துல ஒரு பாடல். அப்ப 2 பாடல் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்தது திரு பல்லாண்டு, திரு இசைப்பா திருப்பல்லாண்டு. அந்த பாடல்ல 2 பாடல்கள் இடம்பெறும். அதற்கு அடுத்ததாக பெரிய புராணம். அப்போ 5 பாடல்களை கட்டாயமாக ஓதுவார் கோயில்ல பாடுவது. இதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் பஞ்சபுராணம் என்று பெயர். இது வகை. இந்த வகையில உங்களுக்கு நான் இப்பொழுது திருமுறை பாடியவர், திருமுறை திரு என்ற சொல்லுக்கும் முறை என்ற சொல்லுக்கும் என்ன பொருள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது 12 திருமுறைகளை யாரெல்லாம் பாடியிருக்கின்றார்கள், எதெல்லாம் என்னென்ன திருமுறையாக அமைகின்றது என்ற செய்தியை நான் கூறியிருக்கின்றேன். இது ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப முதல் நூல் எது, வழிநூல் எது, சார்பு நூல் எது? இதுல பார்க்கும் பொழுது நம்ம இந்த அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், திருமுறை பாடிய வாழ்க்கை அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது என்ன என்று சொன்னால் ஓரளவு நாம் சில செய்திகளை நாம கேள்விப்பட்டிருப்போம். பலரும் அறிந்த செய்திகளாக இருக்கும். அப்போ முதல் நூல் எது, 2வது வழிநூல் எது, சார்பு நூல் எது? 12 திருமுறைகளை ஓரளவு அறிமுகம் செய்த நிலையில் வைத்துக் கொண்டு நாம் அடுத்த நிலைக்கு செல்லுகின்றோம். ஏன்னா நான் உங்களுக்கு 2யும் இணைத்து கொண்டு வர வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல் நூல் எது என்று சொல்லும் பொழுது முதல் நூல் தொகை நூல் என்று வைத்துக் கொள்ளலாம். வழிநூல் என்று சொல்லும் பொழுது வகை நூல் என்று வைத்துக் கொள்ளலாம். சார்பு நூல் என்று சொல்லும் பொழுது விரி நூல் என்று சொல்லலாம். தொகை, வகை, விரி. தொகுத்து சொல்லுவது, தொகுத்து சொன்ன ஒன்றை வகைப்படுத்தி சொல்லுவது, வகைப்படுத்தியதை இன்னும் விரிவாக சொல்லுவது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று திருத்தொண்ட தொகை சுந்தரர் பாடியது 7ஆம் திருமுறை என்று நாம் பார்த்தோம். அந்த பாடிய அந்த திருத்தொண்ட தொகையில் ஒரு பகுதி, அதாவது 7ஆம் திருமுறையில ஒரு பகுதி நமக்கு அமைவது திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை அனைவரும் அறிந்த ஒன்று. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன் என்று தொடங்குகின்ற பாடல். இந்த பாடல் பாடிய சூழல் என்ன என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் அந்த திருத்தொண்ட தொகை பாடியிருக்கின்றார். இந்த பாடிய இந்த அருளாளர்களுடைய ஒரே ஒரு வரி, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று ஒவ்வொரு நாயன்மாரையும் ஒரு வரிகளில் வைத்து சொல்லியவர் நம்முடைய சுந்தரர் திருமகனார். அவர் பாடியது திருத்தொண்ட தொகை. இந்த திருத்தொண்ட தொகை பாடியதனுடைய நோக்கம் என்ன என்று ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோடு சின்ன ஒரு சுருக்கமாக ஒரு வரலாற்றோடு உள்ளே செல்வோம். ஏன்னா கட்டாயமாக இந்த நம்மளுடைய பெரிய புராணம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அதற்கு முன்பாக அதற்கு வித்திட்ட நூல்கள் எவை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரிய புராணம் சேக்கிழார் நமக்கு பாடியிருக்கின்றார்கள். ஒருவர் முதலில் ஒரு நூல் எழுதுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அந்த நூல் எழுதியதை பார்த்த பின்பு அதனை மாதிரியாக வைத்துக் கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்ததை பார்த்து நாம் அதனை போல வேறு வேறு வகையாக நம்மளுடைய கிரியேட்டிவ் படைப்பை நாம் செய்யலாம். அது போலதான் சுந்தரர் ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கின்றார், திருத்தொண்ட தொகை. இது எவ்வாறு பின்னர் திருத்தொண்டர் திரு அந்தாதியாக வகைப்படுத்தப்பட்டு வளர்ந்து அது அடுத்ததாக இன்னொரு பெரும் காப்பியமாக வளருவதற்கு எவ்வாறு வித்திட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது திருத்தொண்ட தொகை தோன்றியதனுடைய சூழலை நாம் சிறிது பார்ப்போம்.
திருவாரூரில் பறவையாரை திருமணம் செய்து கொண்ட சுந்தரர் அவர்கள் நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரர் என்றாலும் அவர்தான், சுந்தரர் என்றாலும் அவர்தான். அவர் ஒரு நாள் திருவாரூர் கோயிலுக்கு செல்லுகின்றார். திருவாரூர் கோயிலுக்கு செல்லும் பொழுதே இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக செல்லுகின்றார். சில கோயில்கள் எல்லாம் பார்க்கலாம். திருமுறை ஓதுவதற்கும் அருளாள பெருமக்கள் இருந்து சத் சங்கம் என்று நாம் இன்று சொல்லுகின்றோம் அல்லவா? அதனை போல சில அடியார்கள் அங்கு இருந்து இறைவனை இறை சிந்தனையோடு பேசுவது. அந்த இடம் தேவாசிரிய மண்டபம் பேரு. அந்த தேவாசிரிய மண்டபத்தில், திருவாரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு அடியார் பெருமக்கள் எல்லாம் அங்கு இறைவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இறைவனை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு நாயன்மார் இருக்கின்றார். அவர் விரல் மிண்டர் என்று ஒரு நாயன்மார். அந்த விரல் மிண்டர் நாயனார் அங்க அமர்ந்து மற்ற நாயனார்களோடு, மற்ற அடியார்களோடு அங்க அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சுந்தரர் உள்ளே செல்லுகின்றார். பாருங்க, இன்றைய ஒருவர் என்ன எண்ணுகின்றார் என்கின்ற ஒரு உளவியலை எவ்வாறு ஆசிரியர் காட்டுகின்றார், தவறான ஒரு புரிதல் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதை நமக்கு இந்த செய்தி நமக்கு காட்டுகின்றது. விரல் மிண்டர் அங்கு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சுந்தரர் அங்கு இருக்கின்ற புற்றிடங்கொண்ட ஈசரை வணங்குவதற்காக திருவாரூர் கோயிலுக்கு உள்ளே செல்லுகின்றார். சுந்தரர் என்ன எண்ணிக்கொண்டு செல்லுகின்றார் என்றால், இங்கு இருக்கின்ற அடியார்களை எல்லாம் பார்த்து, இவர்களைப் போல நான் ஆவது எப்படி, இவர்களைப் போல நான் ஆக வேண்டும், இந்த அடியாரோடு எவ்வாறு நான் சேருவது என்று எண்ணிக்கொண்டே அவர் செல்லுகின்றார். செல்லும் பொழுது இங்கே இருக்கின்ற விரல் மிண்டர் என்ன எண்ணுகின்றார் என்று சொன்னால், சுந்தரர் நம்மை வணங்காமல், இங்கு இருக்கின்ற அடியார்களை வணங்காமல் அவர் செல்லுகின்றாரே என்று அவர் எண்ணுகின்றார். இவரை மனசுக்குள்ள எண்ணுவது விரல் மிண்டருக்கு தெரியவில்லை. ஆனா அவர் என்ன நினைக்கிறார், நம்மளை பார்த்து வணங்கல, இங்க இருக்கின்ற அடியார் பெருமக்களை பார்த்து வணங்காமல் இவர் செல்லுகின்றாரே என்று அவர் கோபப்படுகின்றார். அவர் சொல்லுகின்றார், இங்கு இருக்கின்ற சிவனடியாருடைய கூட்டம் சுந்தரருக்கு ஒரு புறம்புனா அப்பாற்பட்டதாக இருக்கின்றது, வெறுப்பா சொல்லுகின்றார். மறுபடியும் இந்த சிவபெருமான் இவருக்கு அருள் செய்கின்றாரே, அவனுக்கும் இவர் புறம்பாக இருக்கின்றார் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். இந்த செய்தியினை எல்லாம் நாம் என்ன எண்ணுகின்றோம் என்பதெல்லாம் நம்மளுடைய இறைவனுக்கு தெரியும். நாம் அப்படி எண்ணுவதற்கும் காரணமே சிவபெருமான் தான். அவ்வாறு எண்ணும் பொழுது உள்ளே போகின்றார். போகும் பொழுது இறைவன் சரி, இதற்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார். என்ன என்றும் பொழுது அந்த சுந்தரர் இடத்தில் சொல்லுகின்றார், இவர்களிடத்தில் சிந்தனை சுந்தரருக்கு என்ன என்றால், இவரை போல நாம் எப்படி ஆக வேண்டும் என்று பேரவா அந்த சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்து, நம்மளுடைய அடியார்களை, என்னுடைய அடியார், அதாவது நம்முடைய அடியார்களை நீ சென்று முறைப்பட நீ வணங்கி போற்றி பாடுவாயாக என்று இறைவன் காட்சி கொடுத்து சுந்தரருக்கு சொல்லுகின்றார், ஆணையிடுகிறார். பாருங்கள், விரண்மிண்டர் சொன்னது, அவர் மனதில் எண்ணியது, சுந்தரருடைய மனதில் எண்ணியது இந்த இரண்டு பேருக்கும் இணைக்கக்கூடியதாக இறைவன் அங்கு அருள் செய்கின்றார். அப்போ போற்றி பாடுக என்று சொல்லும் பொழுது, இவர்களை பற்றி நான் எப்படி பாடுவது, இவர்களை பற்றி எனக்கு தெரியாதே, இவர்களை பற்றி எவ்வாறு பாடுவது, நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சுந்தரர் கேட்க, இறைவன் அடி எடுத்து கொடுக்கின்றார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லுகின்றார். அது எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரியும். தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர். அந்த 3000 அருளாளர்கள்ல அந்தணர்கள்ல ஒருவராக இருப்பவர் இறைவன். அப்போ 3000 பேர்ல 2999 பேர் அந்தணர்கள். அதுல ஒருவர் நம்மளுடைய சிவபெருமான். அடி எடுத்து கொடுக்க சுந்தரர் அப்படியே பாடிக்கொண்டு வருகிறார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று அவர் பாடிக்கொண்டு அந்த விரல் மிண்டர் இருக்கின்ற அந்த இடத்துக்கு வருகின்றார். அவர்களை போற்றி வணங்கி வழிபாடு செய்கின்றார். விரல் மிண்டர் தன்னுடைய எண்ணத்தை, சுந்தரர் பற்றிய எண்ணத்தை மாற்றிக்கொள்கின்றார். கோயிலுக்கு போகும் பொழுது இருந்த விரல் மிண்டர் வேறு, கோயிலில் இருந்து சுந்தரர் வெளியில் வந்த பின்னாடி அவர் கண்ட காட்சி, அவருடைய மனதில் இருக்கின்ற எண்ணம் எல்லாம் முற்றிலும் மாறுபடுவதாக விரல் மிண்டர் காரணமாக அமைகின்றார். அப்ப திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு
காரணமாக அமைந்தவர் யாரு என்று சொன்னால் விரல் மிண்டர் தான். ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கு ஒரு இலக்கியம் படைப்பதற்கு காரணமாக இருக்கின்றார் என்ற செய்தியினை சுந்தரரே இதனை பதிவு செய்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த திருத்தொண்ட தொகை பாடிட்டாங்க. இந்த திருத்தொண்ட தொகையில நமக்கு பெரிய புராணத்துல பாடப்பட்ட அருளாளர்கள் நமக்கு இப்ப நாயன்மார்னா எத்தனை பேருன்னு தெரியும். 63 நாயன்மார்கள். இப்போ தொகை அடியார்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் 9 அடியார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்போ 63 நாயன்மார்கள் பிளஸ் 9, அப்போ 72 அடியார்கள் அங்க இருக்கின்றார்கள். இந்த அடியார்கள்ல 63 நாயன்மார்களை யார் பாடியிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அடியேன் 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 என்று சொல்லி நமக்கு சுந்தரர் பாடியிருக்கின்றார். அப்ப சுந்தரர் பாடும் பொழுது நமக்கு ஒரு சின்ன செய்தி, ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அதுல 63 நாயன்மார்கள்ல 60 பேர் தான் அவர் பாடியிருக்கின்றார். யாரு? சுந்தரர். அப்போ 63 நாயன்மார்கள்ல 60 பேரை பாடியிருக்கின்றார். 3 பேர் யாரு? 3 பேர் என்ன யாரு என்று சொல்லும் பொழுது சுந்தரர் அங்க இல்ல. தன்னை ஈன்ற தாயாகிய சடையனாரும் இசைஞானியாரும், தந்தையும் தாயுமாக விளங்கக்கூடிய அவங்க 2 பேரும் இல்லை. அப்போ சடையனாரும் இசைஞானியாரும் சுந்தரரும். அப்போ 3 பேர் இல்லைன்னா அங்க மொத்தம் எத்தனை பேர்னா 60 பேர் தான் அங்க நாயன்மார்கள். இப்ப தொகையடியார்கள் அங்க இருக்கின்றார்கள். அப்ப தொகையடியார்களை சொல்லும் பொழுது அங்க தொகையடியார்னா யாருன்னா ஒரு கூட்டமாக இருந்து இறைவனுக்கு அருள் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். கூட்டமாக இருந்து அருள் செய்ய ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் தனித்த நிலையில் ஒரு செயலை செய்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது தொகையடியார்களாகவும் அவர் பாடியிருக்கின்றார். இதுல நமக்கு என்ன செய்தி நான் இதுல சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் 63 நாயன்மார்கள்ல 60 பேர் தான் பாடியிருக்காங்க. அப்போ 60 பேரை இவர் பாடியிருக்காங்கன்னா 3 பேர் அந்த இடத்துல இல்லை. ஆனால் பின்னாடி வருகின்ற அருளாளர்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், தன்னையும் அவர் பாடியிருக்கின்றார், தன்னுடைய தாயாகிய இசைஞானியையும் தந்தையாகிய சடையனாரையும் அவர் பாடியிருக்கின்றார் என்பதை நமக்கு காட்டுகின்றார். இப்போ 60 என்கின்ற அடியேன் 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 என்று எண்ணிக்கையில் வரும்பொழுது 60 பேராக இருந்தாலும் இந்த பாடலை பாடியவர் எல்லாருக்கும் அடியவனாக இருக்கின்ற அடியவனாக சுந்தரரும் தன்னை சேர்த்துக் கொள்கின்றார். தன்னுடைய தாயாகிய இசைஞானியையும் சேர்த்துக் கொள்கின்றார், சடையனையும் சேர்த்துக் கொள்கின்றார். 63. அப்போ இவர் திருத்தொண்ட தொகை பாடிய நூல் நமக்கு நம்மளுடைய தலைப்புக்கேற்ப வர வேண்டும் என்றால் அது முதல் நூல் அல்லது அது தொகை நூல். அப்போ இந்த திருத்தொண்ட தொகை பாடிய அந்த அருளாளர்களை அப்படியே எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம வருவோம். அதை யார் பாடியிருக்காங்க என்று சொன்னால், இந்த இடத்துல சுந்தரர், விரல் மிண்டர், திருவாரூர் இறைவன், திருத்தொண்ட தொகை ஏற்பட்ட சூழல், பாடிய சூழல் அது நம்ம ஒரு இடத்துல பார்த்தாச்சு. இனி அடுத்தது இந்த திருத்தொண்ட தொகையில வருகின்ற இந்த நாயன்மார்களையும் இந்த அருளாளர் பெருமக்கள் அதாவது தொகையடியார்களையும் நம்ம இன்னொரு பார்வையில நம்ம பார்க்கிறோம். அது யாருன்னு சொன்னா அது சார்பு நூல், அது வகை நூல். யாருன்னு சொன்னா நம்பியாண்டார் நம்பி நமக்கு பாடியிருக்கின்றார்கள். நம்பியாண்டார் நம்பி என்ன நூல்ல பாடியிருக்கின்றார் என்று சொன்னால் திருத்தொண்டர் திரு அந்தாதி. திருத்தொண்டர் திரு அந்தாதி 4 வரி பாடல்ல ஒவ்வொருத்தருக்கும் 4 பாடல்கள், 4 வரி, ஒவ்வொருவருக்கும் 4 வரி. அப்போ 63 நாயன்மார்கள் கூட நமக்கு தொகையடியார்கள். இவர்களை நமக்கு அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் என்று ஒரு வரியில பாடிய அந்த சுந்தரருடைய பாடலை அப்படியே எடுத்துக்கொண்டு நம்பியாண்டார் நம்பிகள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், ஒரே பாடல்ல தில்லைவாழ் அந்தணர் யாரு, அவங்களுடைய ஊர் எது, அவங்களுடைய நாடு எது, அவர்களுடைய சிறப்பு எது, அவங்களுடைய பண்பு என்ன, அவர்களுடைய மரபு என்ன என்பதை 4 வரிகள்ல சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி இளையான்குடி மாறன் எடுத்துக்கொண்டால் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அவருடைய மரபு என்ன, அவருடைய சிறப்பு என்ன என்று 4 செய்திகளாக நமக்கு பகுத்து இந்த 63 செய்தியும் நமக்கு சொல்லுகின்றார்கள். அந்த நூலுக்கு பேர் நமக்கு சொல்லுவது
திருத்தொண்டர் திரு அந்தாதி அந்தாதி அமைப்புல நமக்கு அவர் பாடுகின்றார். திருத்தொண்டர்களை வரிசைப்படுத்தி நமக்கு பாடுகின்றார். இப்போ இந்த சூழல் எப்படி விரல் மிண்டருக்கும் சுந்தரருக்கும் திருவாரூர் கோயில் எவ்வாறு அமைந்ததோ அதே மாதிரி திருநாரையூர்ல பொல்லாப்பிள்ளையார் என்கின்ற ஒரு கடவுள். அப்போ பொல்லாப்பிள்ளையார்னா 2 இல்லும் போடலாம். பொள்ளுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது பொது லகரம் போடும் பொழுது உங்களுக்கு பொள்ளுதல் உளியால் செதுக்கப்படாத. இப்போ பொல்லா பிள்ளையார் அது மருவி பொல்லாதவன் பொல்லா பிள்ளையார் என்று வருகிறது. அப்போ ஆதிசைவ குடும்பத்தில் பிறந்தவர் நம்பியாண்டார் நம்பி. அவருடைய தந்தையார் இறைவனை பொல்லா பிள்ளையாருக்கு வழிபாடு செய்து வருகின்றார். அவ்வாறு வழிபாடு செய்து வருகின்ற பொழுது என்ன ஆகிறது என்றால் ஒரு நாள் அவங்களுடைய தந்தையார் வெளியூருக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்போ அந்த குழந்தை இடத்துல இறைவனுக்கு படைக்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் நிவேதன பொருள்களை எல்லாம் கொடுத்து இன்று நீ போய் வழிபாடு செய் என்று நம்பியாண்டார் நம்பி சிறு குழந்தையாக இருக்கும்பொழுது தந்தையார் அனுப்புகின்றார். அவர் வெளியூருக்கு போறார். இந்த குழந்தை எடுத்துட்டு போய் நாரையூர் பொல்லா பிள்ளையார் கையில் கொண்டு போய் வைத்து வழிபாடு செய்தா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த குழந்தை சரி கொண்டு போய் கொடுத்தா இறைவன் சாப்பிடும் அப்படின்னு என்று எண்ணுகின்ற குழந்தை மழலை பருவத்துல சின்ன குழந்தையாக அது இருக்கின்றது. அப்ப கொண்டு போய் பூஜை செய்யறாங்க, வழிபாடு செய்யறாங்க. இந்த உணவுப் பொருளை கொண்டு போய் கொடுக்கறாங்க. உணவுப் பொருள் இருந்து நைவேத்தியம் பிரசாத பொருள் எல்லாம் பழங்கள் எல்லாம் கொண்டு போய் வைக்கும் பொழுது இறைவன் அதனை எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இந்த குழந்தை கட்டாயமாக இறைவன் சாப்பிட வேண்டும், சாப்பிடாம ஏன் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு கல்லில் போய் தன்னுடைய தலையை மோதுகின்றது. அந்த சமயத்தில் பொல்லா பிள்ளையார் திருநாரையூரில் இருக்கின்ற பொல்லா பிள்ளையார் அவரை தடுக்கின்றார். தடுத்து அவருக்கு கொடுத்த அந்த பொருள்களை எல்லாம் அவர் பிரசாதத்தை உணவாக உண்டு கொள்கின்றார். இதனை பார்த்ததும் சரி என்று அவருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இதெல்லாம் நீங்க திரைப்படத்திலும் கூட நீங்க இந்த காட்சியை பார்த்திருக்கலாம். தந்தையார் நம்புவது கிடையாது, அடி வாங்குகின்ற காட்சி எல்லாம் இருக்கு. அதற்கு அடுத்ததாக சரி உண்டு விட்டதனால் அந்த பிரசாத பொருட்கள் எல்லாம் உண்டதான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இந்த குழந்தை போகணும் நம்பியாண்டார் நம்பி. ஆனால் நம்பியாண்டார் நம்பி பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு காலதாமதம் ஆனதால் ஆசிரியர் தன்னை தண்டிப்பார் என்று நீயே எனக்கு எல்லா கலைகளையும் கற்றுத்தர வேண்டும் என்று பிள்ளையாரிடம் கேட்டுக்கொள்ள பிள்ளையார் அவருக்கு அருள் செய்கின்றார். அதுதான் நமக்கு நம்பியாண்டார் நம்பி நமக்கு 11ஆம் திருமுறையில நமக்கு பாடிய பாடல்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் ஞான சம்பந்தரை பற்றிய இலக்கியங்களும் திருநாவுக்கரசரை பற்றிய இலக்கியங்களும் நமக்கு அவர் பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த திருமுறைகளை எல்லாம் தொகுத்தவர் அவர்தான். அப்போ அடுத்தது இறைவனை இவருக்கு அருள் செய்து எல்லா கலைகளையும் கற்றுத் தருகின்றார். இந்த செய்தி எல்லா உலகம் முழுவதும் எல்லாம் அந்த நாடு முழுவதும் பரவுகிறது. பொல்லா பிள்ளையார் இவர் கொடுத்த உணவை உண்டு விட்டார், இவருக்கு எல்லாம் அருள் செய்தார் என்று சொல்லும் பொழுது இந்த செய்தி சோழ அரசனுக்கு கெட்டுகிறது. சோழ அரசன் ராஜராஜ சோழனுக்கு இந்த செய்தி தெரிந்ததும் எப்படியும் இந்த நம்பியாண்டார் நம்பியை பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய பரிவாரங்களோடு பல பொருள்களை எல்லாம் பழங்களையும் இறைவனுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கொண்டு அங்கு தருகின்றார். அங்கு தரும் பொழுது அவர் பார்க்கின்றார், இறைவன் வேண்டுகின்றார். வேண்ட ராஜராஜன் கொண்டு வந்த அத்துணை பொருள்களை விநாயகர் பெருமான் பொல்லா பிள்ளையார் ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்ட பின்னாடி அவர் கேட்கின்றார், ராஜராஜ சோழனுக்கு நம்ம செவி வழி செய்திகள் நிறைய இருக்கு. இந்த பற்றிய ஆய்வுகள் பார்க்கும் பொழுது யாரோ சிலர் எல்லாம் தன்னிடத்து திருமுறை பாடல்களை எல்லாம் பாடுகின்றார்கள். சிவனை பற்றிய பாடல்கள் அங்கு ஒரு பாடல் இங்கு ஒரு பாடல் என்றால் பாடும் பொழுது எங்க கிட்டியது என்று சொல்லும் பொழுது தன்னுடைய முன்னோர்கள் பாடியது இது இங்கு பாடியது என்ற செய்தி எல்லாம் அவர் அறியும் பொழுது அவர் கேட்கின்றார், இந்த திருமுறைகள் பாடல்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரிடம் கேட்கின்றார். இறைவன் சொல்லுகின்றார், அருகில் இருக்கின்ற தில்லையில் தான் சிற்றம்பலத்தில் அங்கு பொன்னம்பலத்தில் அருகே அந்த ஏடுகள் எல்லாம் இருக்கின்றன, அங்கு செல்ல சொல்லுகின்றார். இது நீங்க திரைப்படத்திலும் கூட நீங்க இந்த செய்திகளை பார்த்திருக்கலாம். 2 பேரும் நம்பியாண்டார் நம்பியும் ராஜராஜ சோழனும் அங்கு வருகின்றார்கள். திருமுறை இருக்கின்ற அந்த அறையில இன்றும் அது பாதுகாக்கப்படுகிறது. நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருகின்றோம்.
அந்த அறை எங்க அங்க வைக்கப்பட்டதோ அந்த இடமும் இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்பொழுது அங்க இருக்கின்ற அந்தணர்கள் அதை பார்க்க விடுவதில்லை. என்னன்னு சொன்னா, இவர்கள் பாடிய அந்த திருமுறைகள், ஏடுகள் எல்லாம் அந்த அறையில் வைக்கப்பட்டு, அவர்களுடைய கைச்சாத்திட்டு அந்த சாவியோடு அந்த அறை அடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வந்தால் தான் அது கொடுப்போம் என்று சொல்லி அந்தணர்கள் கேட்கின்றார்கள். அது நீங்க திரைப்படத்துல விரிவாகவே பார்த்திருக்கலாம். அரசன் கேட்கின்றார், நம்பியாண்டார் நம்பி கேட்கின்றார்கள். யாரும் உடன்படுவதில்லை. அடுத்ததாக அவர் மூவருடைய சிலைகளை, திருமேனிகளை செய்து கொண்டு அங்கு வருகின்றார். வந்து நீங்கள் வழிபடுகின்ற இறைவன் இவர்தான் என்று சொன்னால், இவர்களும் அவர்கள்தான் என்று சொல்லி, மூவர்களும் வந்தவர்கள் என்று சொல்ல, அந்த அறை திறக்கப்படுகிறது. அதில் செல் அரித்தது போக மீதி இருப்பதுதான் நமக்கு திருமுறைகளாக நாம் படித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திருமுறை கண்ட அரசனாக ராஜராஜ சோழன் விளங்குகின்றான். யாரால் அது தொகுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, நம்பியாண்டார் நம்பியார் செல்லரித்து போன ஏடுகளை எல்லாம் எடுத்து எடுத்து தள்ளி அவர்கள் மீதி இருக்கக்கூடிய ஏடுகள் ஆசிரியரை கேட்கின்றது, வானில் ஒலி கேட்கின்றது, தேவையான மட்டும் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஏன்னா பயன்படாதெல்லாம் அவங்க ரொம்ப வருத்தப்படுகின்றனர். பயன்படாதது எல்லாம் நீக்கிவிட்டு பயனோடு இருக்கின்ற செல் அரிக்காத ஏடுகளை எல்லாம் அவர்கள் எடுத்து வருகின்றார்கள். இந்த இதனை தொகுக்க வேண்டும். எப்படி தொகுக்க வேண்டும்? இசையோடு தொகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கு மறுபடியும் அவர்களுக்கு எங்கு போவது என்ன என்று சொல்லும் பொழுது, மீண்டும் அவர்களுக்கு இறைவன் அருள் செய்கின்றார். நம்மளுடைய நீலகண்ட யாழ்ப்பாணருடைய மரபில் வந்த எருக்கத்தம்புலியூருக்கு செல்லுகின்றார்கள். அங்கு பன்னிசையில் ஈடுபாடு கொண்டு ஆய்வு செய்து வருகின்ற ஒரு பாணினி ஒரு அம்மா. அந்த அம்மா மதங்க சூளாமணி அவங்கதான் இந்த திருமுறைக்கு பண் இசையினை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றார். இந்த திருமுறைகள் என்னென்ன பண்ணில் அமைந்தது என்பதெல்லாம். அப்போ ராஜராஜ சோழன் திருமுறை கண்டவனாக இருக்கின்றான். அந்த திருமுறைகளை இது முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை என்று 7 திருமுறைகள், 8 திருமுறைகளாக நமக்கு தொகுத்து தந்தவர் யாருன்னு சொன்னால் நம்பியாண்டார் நம்பிகள். அது சில ஐயப்பாடுகளும் சில ஆராய்ச்சி பாடுகள் எல்லாமே இருக்கின்றது, கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. பின்னர் வந்ததெல்லாம் இவர் தொகுத்தாரா என்பதெல்லாம் நம்ம அந்த ஆய்வுக்குள்ள போக வேண்டாம். திருமுறை கண்டவர் யார், திருமுறையினை தொகுத்தவர் யார் என்ற அளவில் நிற்கும். அப்போ நமக்கு இசையோடு பண்ணோடு நமக்கு பாடிய அந்த தன்மையினை நமக்கு தொகுத்து தந்தவர் ராஜராஜ சோழனும், அடுத்ததாக அவருக்கு உதவியாக இருந்த நம்பியாண்டார் நம்பி. அப்போ நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட தொகை இருந்து அடுத்ததாக திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடியிருக்கின்றார். அப்போ முதல் நூலாக திருத்தொண்ட தொகை சுந்தரருடையது. அடுத்ததாக வழி நூலாக நமக்கு நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திரு அந்தாதி. அப்போ முதல் நூலும் வழி நூலும் இருக்க, இந்த நூலை வைத்துக் கொண்டு நமக்கு மிக பெரிய ஒரு விரிவாக ஒரு காப்பியம் செய்தவர் யார் என்று சொல்லும் பொழுது நமக்கு சேக்கிழார் பெருமகனார் நமக்கு தருகின்றார். 63 வரலாறை எந்த அளவுக்கு மிக விரிவாக கொண்டு செல்ல முடியுமோ, அதாவது இந்த நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி நம்பியாண்டார் நம்பி காட்டிய நாடு, நகரம், மரபு, சிறப்பு, தொழில், பண்பு இதனை வைத்துக் கொண்டு அவர் பாடுகின்றார். ஒரு நாயன்மாருடைய வரலாறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நாட்டை பேசியிருப்பாரு, அந்த நகரை சொல்லி இருப்பார், அவருடைய வம்சத்தை குடியேற்ற சொல்லி இருப்பார், அவருடைய தொழிலை சொல்லி இருப்பார். இந்த அமைப்பு தான். அப்போ ஒரு வரி பாடல் எப்படி 4 வரி பாடலாக 4 வரி பாடல் எவ்வாறு மிகப்பெரிய ஒரு காவியமாக 13 சருக்கத்தில் அது அமைந்ததாக நமக்கு காட்டுகின்றார்கள். நான் உங்களுக்கு பேசுவது எல்லாம் உள்ளுக்குள்ள போகவே இல்லை. நான் இந்த திருமுறைக்குள்ள போவதற்கு முன்னாடி, நாம் செல்லுவதற்கு முன்னாடி ஒரு அடித்தளம் இடுகின்றேன். எது முதல், அடுத்தது எது, அதற்கு அடுத்தது எது என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய புராணம் நமக்கு 63 60ஆக இருந்து 63 நாயன்மார்களாக தொகையடியார்களாக எல்லாரும் சேர்ந்து நமக்கு 63 + 9 அப்ப 72 பேரை பற்றி நமக்கு மிகப்பெரிய ஒரு காப்பியமாக விரித்து சொன்னவர் யாருன்னு சொன்னா சேக்கிழார் பெருமகனார். இங்க எப்படி ஒருவருக்கு ஒருவர் துணை நின்றார்களோ, சுந்தரருக்கு சிவபெருமான் திருவாரூர் இறைவன் துணை நிற்க விரல் மிண்டரால் திருத்தொண்ட தொகை வந்தது.
இரண்டாவதாக பார்க்கும் பொழுது திருநாரையூர் கொல்லா பிள்ளையார் வழிகாட்ட நம்பியாண்டார் நம்பியோட உதவியோடு ராஜராஜ சோழன் அந்த இடத்தில் நமக்கு அங்கு திருமுறை கண்டவனாக விளங்குகின்றார். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாறல் தான், ஒரு நியதி, ஒரு நீதி. தனித்த ஒருவன் எதுவும் செய்ய முடியாது. நமக்கு இறைவனுடைய அருள் இருந்தாலும் நமக்கு யாரால் இது செய்ய வேண்டும், செய்வானும் செய்வினையும் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பயன் என்ன என்பது நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல வரும் பொழுது இந்த திருமுறையை நமக்கு மிக விரிவாக கொடுக்கக்கூடியவர் யாருன்னா அமைச்சராக விளங்கக்கூடிய சேக்கிழார் பெருமகனார். அங்க வரும் பொழுது சோழர்கள் தான். சோழர்கள் வரலாற்றில் நம்ம மறக்கவே முடியாது. அவர்கள் ஒரு ஏறக்குறைய ஒரு 400 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டு வந்தாலும் சமயத்திற்காக அவர்கள் செய்த பாங்கு சொல்லவே அளவிட முடியாது. கோயிலை சார்ந்த சமுதாயம், சமுதாயத்தை சார்ந்த கோயிலாக அது அமைகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சேக்கிழார் அங்கு இருக்கின்ற அரசன் சிவக சிந்தாமணி படித்து இன்பச் சுவையில் மூழ்கி கொண்டிருக்கின்றானே என்று சிவன் அடியாருடைய பெருமகளை சொல்ல அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை மடைமாற்றம் செய்யக்கூடியவராக சேக்கிழார் பெருமகனார் இருக்கின்றார். அவருக்கும் இறைவன் அங்கு வந்து அருள் செய்கின்றார். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் என்று அங்கு அடி எடுத்து கொடுக்க 63 நாயன்மார்களை மிக விரிவாக அவரை போல ஒரு ஃபீல்டு ஒர்க், அதாவது கள ஆய்வு, ஒரு இடத்துல போய் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதனை விட்டு அதற்கு பின்னர் வந்த உரையாசிரியர் அந்த பயனை அங்கு செய்திருக்கின்றார். எந்த இடத்துல இது நிகழ்ச்சி நடந்தது, எந்த இடத்தில் இது இவ்வாறு இருந்தது என்பதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு உரை ஆசிரியராக சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் நமக்கு கையாண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில நமக்கு முதல் நூல், வழிநூல், சார்பு நூல், தொகை நூல், வகை நூல், விரிநூல் தொகுத்து சொன்னதை வகைப்படுத்திட்டாங்க. வகைப்படுத்தியதை நமக்கு மிக காப்பியமாக விரித்து சொல்லுகின்றார். 2 காண்டங்கள்ல 13 சருக்கங்களாக வருகின்றது. 13 சருக்கங்களை பாருங்களேன். முதல் ஆசிரியரும் விடக்கூடாது, 2வது ஆசிரியரும் விடக்கூடாது என்ற அமைப்புல சுந்தரர் வந்து தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று முதல் வரி பாடினார். அதற்கு அடுத்தது இளையான்குடி மாறன் அங்க சொல்லும் பொழுது அப்போ பெரிய புராணத்துல சேக்கிழார் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாடல்லையும் 11 பாடல் சுந்தரர் திருத்தொண்ட தொகையில பாடியிருக்காங்க. அப்ப அந்த 11 பாடல்ல முதல் வரி, 2வது பாடல்ல 2வது வரி, 3வது பாடல்ல 3வது வரி என்று அவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னா முழுக்க அந்த சருக்கத்துக்குரிய அந்த பேர் வைத்து கொண்டார்கள். முன் ஆசிரியரையும் மறக்க கூடாது, முதல் நூல் ஆசிரியரும் மறக்க கூடாது, அதுக்கு அடுத்ததாக வழிநூல் ஆசிரியரையும் மறக்க கூடாது என்று சேக்கிழார் வந்து அதனை கையாண்டிருக்கின்றார். என்னன்னா திருமலை சருக்கம், தில்லைவாழ் அந்தணர் என்று சொல்லும் பொழுது இலைமலிந்த சருக்கம், உம்மையால் உலகாண்ட சருக்கம், திருநின்ற சருக்கம் இதெல்லாம் வந்து திருத்தொண்ட தொகையில ஒவ்வொரு பாட்டினுடைய முதல் வரியாக இது அமைகின்றது. வம்பரா வரி சருக்கம், வார்கொண்ட வனமுலையால் சருக்கம், பொய் அடிமை இல்லாத புலவர் சருக்கம், கரைக்கண்டன் சருக்கம், கடல் சூழ்ந்த சருக்கம் என்று நமக்கு 13 சருக்கத்துல சொல்லி இருக்கின்றார்கள். அதெல்லாம் இந்த அமைப்புல நான் இன்று உங்களுக்கு எடுத்து காட்டியது முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். நீங்க வேற விதமாகவும் அதை சொல்லலாம். தொகை நூல், வகை நூல், விரிநூல் என்று சொல்லலாம். இந்த அளவுல இந்த சருக்கம் எவ்வாறு விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது, எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிட்டாரு, இதற்கு காப்பிய நாயகன் யார் என்று பார்க்கும்பொழுது சுந்தரர் தான். சுந்தரரை தலைமகனாக வைத்துக் கொண்டு காப்பியத்தினுடைய முதலும் சரி, காப்பியத்தினுடைய இடையிலும் சரி, காப்பியத்தினுடைய கடைசியிலும் சுந்தரரை காப்பியத்தினுடைய தலைமகனாக வைத்துக் கொண்டு சேக்கிழார் பெருமகனார் பாடியிருக்கின்றார்கள். இந்த அளவில் இந்த பொழிவினை நிறுத்திக் கொண்டு அடுத்த இதனுடைய தொடர்ச்சியாக எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேவாரம் என்கின்ற சொல்லாட்சி, திருமுறை என்ற சொல்லாட்சி எப்படி வந்தது? இப்போ நம்ம மூவர் தேவாரம் சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூவர் தேவாரத்துக்கு ஒரு மூவர் பாடியது தேவாரம் தான். நாம பொது சொல்ல நாங்க திருமுறைன்னு சொல்றோம். இன்னைக்கு 12ம் திருமுறை தான். அப்போ மூவர் பாடிய தேவாரத்தை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா உண்மையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆய்வு நோக்குல நமக்கு நம்ம ஒண்ணும் புதுசா நான் எதுவும் சொல்லல. நமக்கு முன்னோர் அருளாளர்கள்
நிறைய உரையாசிரியர்கள் இதை பற்றிய நூல்கள் எழுதிய பன்னிரு திருமுறை வரலாறு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் பேசியதை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது ஞானசம்பந்தர் பாடிய அந்த திருமுறைக்கு கடைக்காப்பு என்று பெயர். அதற்கு அடுத்ததாக சுந்தரர் பாடியதுக்கு திருப்பாட்டுன்னு பேர். அப்ப இந்த 2 பேருக்கும் இடைப்பட்ட திருநாவுக்கரசர் பாடியதுக்கு தான் தேவாரன் பேர். அப்ப கடைக்காப்புன்னு ஒரு தேவாரம் தான், திருமுறை தான். ஆனா கடைக்காப்பு ஞானசம்பந்தர் பாடியது. சுந்தரர் பாடியதுக்கு திருப்பாட்டு. நாவுக்கரசர் பாடியதற்கு அங்க தேவாரம். அப்ப தேவாரம் என்பதனுடைய பொருள் என்ன, திருமுறை என்பதனுடைய பொருள் என்ன, இந்த எந்த இடத்தில் இதனை பாடி இருக்கின்றார்கள், இந்த தேவாரம் என்கின்ற சொல்லாட்சி எப்பொழுது வந்தது, இந்த தேவாரம் பாடுவதற்கு நம்ம நிறைய சைவ குடும்பங்கள்ல பார்க்கலாம், சில கோயில்களிலும் பார்க்கலாம். ஒரு திருமுறைகள் வைப்பதற்குன்னே ஒரு பேழை இருக்கு, திருமுறை அறையே இருக்கு. எப்படி ஒரு பெரிய ஒரு அறைக்குள்ள வைத்தாங்களோ அதே மாதிரி ஒரு மரத்துல செய்து வழிபாட்டுக்கு உரிய நிலையில சைவ குடும்பங்கள் அது வழிபாடு செய்து கொண்டு வருகின்றனர். இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா, இதெல்லாம் எப்படி இருந்தது, சோழர்கள் இதற்காக அவர்கள் என்னென்ன செய்தார்கள், என்ன செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த திருமுறை பாடுபவர்கள் யாரு, அவர்களுக்கு என்ன உதவிகள் செய்து இருக்கின்றார்கள் என்பது எல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் விரிவாக இதனை பார்க்கலாம். காலத்தின் அருமை கருதி 1 மணி நேரம் எனக்கு தெரிந்தவற்றை, ஒரு என்னுடைய அறிவுக்கு எட்டியவற்றை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். இதில் குறைகள் குற்றங்கள் இருந்தால் அதற்கு பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பு தந்த குருவருள் ஆன்மீக மையத்தில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும், இதுகாரும் கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். போற்றியோம் நமச்சிவாய்.